வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனத்தளவே யானாலும் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் அப்பா கடிதம் எழுதியிருந்தார்கள். சம்பிரதாயத்துக்காக நீ வந்து பெண்ணை பார்க்க வேண்டும். மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்களே பேசி முடித்து விட்டோம். அநேகமாக இந்த இடம் முடிந்துவிட்ட மாதிரிதான். பட்டம் பெற்றால் என்ன, பதவி வகித்தால் தான் என்ன? தந்தையின் வார்த்தைக்கு என்றும் மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம்தானே. வாழ்த்து கூறி வழி அனுப்பினான் நண்பன் நாகநாதன். கடைசி ஒளி ஓய்ந்து வண்டி நகரும் நேரத்தில் அவன் கூறிய சொல் ஓடும் வண்டியில் கூட என் நெஞ்சில் ஒலித்தது. ஒத்தையாக போய் இரட்டையாக திரும்பி வா ரங்கன். மாட்டேன் என்றதும் திடுக்கிட்டான். 3 பேராக வருவேன் என்றதும் ஆச்சரியப்பட்டான். வீட்டுக்கு வந்ததும் அப்பா என்னிடம் வெகுண்டார். எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் என்னை அவமானப்படுத்த வேண்டுமென்று? தந்தைக்கு அடங்காத பிள்ளையாக உன்னை காட்டிக் கொண்டதில் உனக்கு கிடைத்த பெருமைதான் என்னடா என்று பொறிந்தார். நீங்கள் இல்லாமலா தேதி குறிக்க துடிப்பார்? பெண்ணின் தந்தையை சொல்லவில்லை, பெண்ணை பற்றிதான். பெரிதாக சிரித்தார் அப்பா. எந்த நம்பிக்கையாலோ கல்யாண வேலைகளை தொடர்ந்தார் அப்பா. அம்மாவும் அத்தையும் மட்டும் என்ன சளைத்தவர்களா? அவர்களும் தங்கள் பங்கு வேலையில் மிக மும்முரமாக ஈடுபட்டார்கள். என் மனம் மட்டும் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தது. நான் எதிர்பார்த்த அந்த செய்தி பெண் வீட்டில் இருந்து வந்தது. பெண்ணுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையாம். இப்பொழுது நான் சிரித்தேன். அப்பொழுதே நான் சொல்லவில்லையா இந்த திருமணம் நடக்காதென்று? என் சொல்லை பொருட்படுத்தவில்லை. இப்பொழுது உட்கார்ந்து வேதனைப்படுங்கள் என்று கூறி பெரிதாக சிரித்தேன். என் சிரிப்பு அப்பாவின் வயிற்றில் நெருப்பாக பற்றி இருக்க வேண்டும். ரங்கன். அப்பாவின் குரல் பாசம் பற்று இவற்றுக்கெல்லாம் அப்பால் நீதியின் எல்லையில் நின்று பயங்கரமாய் ஒலிக்கிறது. உனக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் ஏதாவது இருந்தது. ஆனால் நான் தான் அதை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். சொல்லக்கூடியதாக இருந்தால் மனசாட்சி அதற்கு ஒத்துழைக்கும் பட்சத்தில் அன்றே அந்த உண்மையை உடைத்தெறிந்திருக்கலாமே. நான் அதை விரும்பவில்லை. எதுவும் பதில் சொல்லாமல் என் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டேன். என் மனக்கதவு திறந்து என்னை எங்கோ அழைத்து சென்றது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் கல்லூரியில் சேர்ந்த புதிது. நண்பர்கள் அதிகம் சேராத பருவம். திருச்சி பாலக்கரை ஸ்டேஷனில் ஏறி கோட்டை ஸ்டேஷனில் இறங்கி ஒன்றாக கல்லூரி வளாகத்துள் சேர்ந்து செல்லும் பழக்கத்தால் சந்திரன் மட்டும் என்னோடு நெருங்கிய நண்பனாகிவிட்டான். ஒருவன் வர தாமதமானால் மற்றவன் அந்த வண்டியை விட்டுவிட்டு அடுத்த வண்டிக்காக காத்திருப்போம். அந்த அளவுக்கு நண்பர்களாக பழகியிருந்தோம். ஒரு நாள் கோட்டை ஸ்டேஷனில் இறங்கிய கூட்டம் பகுதி பகுதியாக பிரிந்து விரைந்தது. கல்லூரி நோக்கி செல்லும் மாணவ மாணவியர்கள் விரைந்து கொண்டிருந்தனர். சந்திரனும் நானும் கல்லூரி நோக்கி நடந்தோம். திடீரென்று என் முதுகில் அறை விழுந்தது. என்னடா என்று திடுக்கிட்டேன். தோ அங்கே பார் என்று சந்திரன் சுட்டி காட்டிய திசையை நோக்கினேன். இரட்டை பின்னலும் மேல் ஆடையும் காற்றில் பறக்க அரட்டை அடித்து சென்ற பெண்கள் கூட்டத்தை விட்டு தனித்து சென்று கொண்டிருந்தார்கள். 2 பெண்கள். பண்பான உடையும் அடக்கமான நடையுமாக சென்ற அவர்களை பற்றி நல்ல எண்ணமே உதித்தது என் மனதில். நல்லவர்கள் என்றேன். யார் இல்லை என்றார்கள்? வலதுபுறம் நீலத்தாவணி அணிந்து செல்கிறாளே, அவள் யார் என்று உனக்கு தெரியுமா? அருவருப்பு நிறைந்த பார்வையை அவன் மீது வீசினேன். நீயும் மட்டமான ஒரு மாணவன் தானா என்று கேட்க துடித்தேன். ஒருவேளை அவன் காதலியாக இருக்கலாமோ? படிக்கிற மாணவனுக்கு அந்த எண்ணமே தவறானதுதான். தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை என்றே நினைக்கிறேன். உன் அண்ணி என்று சொன்னால் ஆச்சரியப்படுவாய் அல்லவா? உண்மையாகவே அதிசயித்து நின்றேன். நீ நீ என்று திணறினேன். ஆம், கல்யாணமானவன்தான். எங்கள் இருவரின் படிப்பும் தடைபடாமல் இருக்க பிரிந்தே இருக்கிறோம் என்று கூறினான். பிறகு என்ன நினைத்தானோ, விஷயத்தை உன்னுடனேயே வைத்துக்கொள், மற்ற நண்பர்களுக்கு தெரிந்து கலாட்டாவில் முடிந்துவிடப் போகிறது என்றான். எனக்கு ஒரு சந்தேகம். இதுவரையில் நண்பர்களுக்கு எப்படி தெரியாமல் இருந்தது என்றுதானே கேட்கிறாய்? உன்னை போலவே நானும் இந்த வருஷ மாணவன் என்றதும் பேசாமல் நடந்தோம்.
பின்னும் ஒரு நாள் அதே கோட்டை ஸ்டேஷன், அதே காலை நேரம், அதே ஜன நெரிசல். நானும் சந்திரனும் கூட்டத்தை முண்டியடித்து கொண்டு கல்லூரியை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த இரு நண்பர்களின் பேச்சில் பண்பற்ற வார்த்தைகள் அடிபட்டன. தூரத்தில் சென்று கொண்டிருந்த இரு பெண்களை சுட்டிக்காட்டி மனம் போன போக்கில் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னுடன் நடந்த சந்திரனின் முகம் கருத்தது. அவன் பார்வை சென்ற திக்கை நோக்கினேன். கலாட்டா, நண்பர்களின் பேச்சிலே அடிபட்ட பெண்கள் வேறு யாருமல்ல, சந்திரனின் மனைவியும் அவளது தோழியும் தான். என் ரத்தம் கொதித்தது. மிஸ்டர் என்று ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டு 2 எட்டு முன்னால் நடந்தேன். சந்திரன் என் கையை பற்றி இழுத்து, பேசாமல் நட என்ற கண்களால் ஜாடை காட்டினான். துடுக்காக பேசி சென்ற மாணவன் திரும்பி பார்த்து கேலி நிறைந்த புன்னகையை என் மீது வீசினான். அவன் முகத்தில் தெரிந்த விஷத்தன்மையை காணவே கண் கூசியது. வழியிலே செல்லும் பெண்களை பற்றி மரியாதையாக பேசுங்கள் என்று சொல்லவே கூப்பிட்டேன். தெருவோடு போகும் பெண்கள் எல்லாம் உங்கள் என்று விஷமமாக கண்ணை சிமிட்டினான் அவன். சகோதரிதான் எங்களுக்கு. மேலும் நீங்கள் குறிப்பிட்டு பேசிய பெண் என் நண்பனின் சகோதரி என்று முடித்த சந்திரனை திகைப்புடன் பார்த்தேன். பேசாமல் வா என்பதை போல் என் கையை பற்றி இழுத்து சென்றான். வகுப்பில் நடந்த பாடத்தில் என் மனம் பதியவில்லை. ரயில்வே நிலையத்தில் துடுக்காக பேசிய மாணவனையும் அவனை கண்டிக்காமல் விட்டுவிட்ட சந்திரனையுமே சுற்றி சுற்றி வந்தது. மாலையில் கல்லூரி முடிந்து வெளியே வந்ததும் முதல் வேலையாக சந்திரனிடம் கேட்டேன். அண்ணியை பரிகாசம் செய்து அவனை சும்மா விடக்கூடாது என்றபோது சிரித்தான் சந்திரன். வெளி உலகில் நடமாட வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்களுக்கு இதுபோல் சில்லறை தொந்தரவு ஏற்படுவது இயற்கைதானே. எப்பொழுதுமே நாம் அவர்களுக்கு பின்னால் காவல் சென்று கொண்டிருக்க முடியாதல்லவா? தன்னைத்தானே காத்து கொள்ளும் தன்மை பெண்களுக்கு உண்டு என்பதை அந்த முரடன் உணராமலா இருந்துவிடப் போகிறான்? உணர வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா? நாம் தலையிடுவதால் குழப்பம் அதிகமாகுமே தவிர பலன் ஏதும் இல்லை என்று சொல்லிவிட்டு பேச்சை வேறு பாதையில் திருப்பினான். எனக்கு அவன் பேச்சு புரியவில்லை, பிடிக்கவும் இல்லை. ஒருவேளை வீண் கலாட்டாவாக வேண்டாம் என்று நினைக்கிறானோ என்னவோ. அத்துடன் விட்டுவிட்டேன். தேர்வு பரீட்சை நெருங்கிக் கொண்டிருந்தது. இரவும் பகலுமாய் காஃபியும் டீயுமாய் பருகிக் கொண்டு படிப்பில் முனைந்தோம். இன்னும் ஒரு வாரம் ரயில் வர தாமதமாகும். சிறிது நேரத்தில் கூட கண்களை அங்கே இங்கே அலைய விடாமல் புத்தகத்தை புரட்டி பார்த்து கொண்டிருப்போம். அன்று ரயில் பிளாட்பாரத்தில் வந்து நிற்கும் வரையில் படிப்பில் மூழ்கி இருந்திருக்கிறேன். ஜனங்களின் பரபரப்பை கண்டு புத்தகத்தை மூடிவிட்டு வண்டியில் ஏற தயாரானேன். அப்பொழுதுதான் என் கண்கள் சந்திரனை தேடத் தொடங்கின. படுபாவி, இன்னும் வர காணோமே. இரவெல்லாம் படித்த களைப்பில் தூங்கிக் கொண்டிருக்கிறானோ? தடுமாற்றத்துடன் அங்கும் இங்கும் பார்க்கிறேன். பாலக்கரையின் குறுக்கு பாதையில் இறைக்க இறைக்க ஓடி வருகிறான். இன்னும் 2 நிமிடத்தில் ஓடி வந்து விடுவான். ஐயோ, கால் தடுக்கி சறுக்கி விழுந்து விட்டானே. புறப்பட்டு விட்டேன் என்ற பயமுறுத்தலுடன் என்னை தாண்டி சென்ற ரயிலை சட்டை செய்யாது சந்திரன் விழுந்த இடத்துக்கு ஓடினேன். சந்திரனை வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவனை பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவனுக்கு வேண்டியதை கவனித்துவிட்டு அவனது பெற்றோர்களுக்கும் டெலிபோன் மூலம் செய்தி தெரிவித்து விட்டேன். அங்கிருந்து பஸ் பிடித்து கல்லூரி போய் சேருவதற்குள் பாதி வேலை கடந்து விட்டது. மிகுதி நேரத்திலும் என் மனம் பாடத்தில் பதியவில்லை. மணி 4:30 ஆனதும் கோட்டை ரயில் நிலையத்துக்கு விரைந்து வந்தேன். கல்லூரியில் இருந்து வந்து கொண்டிருந்த சாந்தா எனக்கு எதிர்பட்டாள். அவளுக்கு விஷயம் தெரிந்திருக்குமோ தெரியாதோ? எப்படி தெரிந்திருக்க முடியும்? செய்தி தெரிந்திருந்தால் இத்தனை சாவகாசமாக நடந்து செல்வாளா என்ன? எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவளிடம் விஷயத்தை சொல்லி அவளையும் அழைத்து கொண்டு சந்திரனை பார்க்க சென்றால் என்ன? 2 எட்டு முன்னால் நடந்து, மிஸ்ஸஸ் சந்திரன், ஒரு நிமிஷம் நில்லுங்கள் என்றேன். சுட்டெரித்து விடுவது போன்ற சினத்துடன் திரும்பி பார்த்தாள். மிஸ்டர், கல்லூரியில் இருந்து வருகிறீர்களா? அல்லது நேராக பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்து விடுதலையாகி வருகிறீர்களா என்று நெருப்பை பொழிந்தாள். எனக்கு ஏற்பட்ட திகிலில் வார்த்தைகள் தடுமாறின. சந்திரன் ஆஸ்பத்திரி? தடுமாறினேன். என் குழப்பத்தை அதிகரிக்க வந்ததைப் போல. தெருவோடு செல்லும் பெண்களிடம் நடந்து கொள்ளும் மரியாதையான முறை இதுதானா மிஸ்டர் என்ற கட்டை குரலை கேட்டு திரும்பி பார்த்தேன். முன்பு ஒரு நாள் என்னால் அவமதிக்கப்பட்ட மாணவன் நின்று கொண்டிருந்தான். அவனது சிரிப்பு எனக்கு நெருப்பாக இருந்தது.
அவனிடம் பேச பிடிக்காமல் அந்த பெண்ணின் பக்கம் திரும்பினேன். அவள் அங்கே நின்றாள்தானே? குழப்பம் நிறைந்த மனதுடன் ஆஸ்பத்திரி நோக்கி நடந்தேன். நான் சென்ற சமயம் சந்திரன் நல்ல நினைவோடு இருந்ததைக் கண்டு திருப்திப்பட்டு கொண்டேன். தலையில் மட்டும் பெரிய கட்டாக விழுந்திருந்தது. உன் உதவிக்கு மிகவும் நன்றி ரங்கன். ஆஸ்பத்திரியில் விவரம் சொன்னார்கள். கல்லூரியில் இருந்து வரும்பொழுது உன்னுடைய மிஸ்ஸஸை பார்த்தேன். அவன் முகம் ஏனோ பயங்கரமாக மாறிக்கொண்டு வந்தது. டேய், அவளிடம் போய் விஷயத்தை சொல்லிவிட்டாயாடா என்று பதறினான். சொல்லத்தான் போனேன். ஆனால் அவள் விஷயம் தெரிந்து கொள்ளாமலேயே எனக்கு உங்கள் ரகசியம் தெரியக்கூடாதென்று நினைத்தாளோ என்னவோ. சந்திரன் என்பவர் யார் என்பதைப் போல முறைத்தாள். ரங்கன் ஏன் கத்துகிறான்? மேலே பேசினேன். இடையே அந்த நான்சென்ஸ் பயல் அவன்தான். முன்பொரு நாள் நடுரோட்டில் நம்மிடம் மாட்டிக்கொண்டானே, அந்த ராஸ்கல் குறுக்கிட்டான். அவனுடன் மோதி மீளுவதற்குள் அவள் போய்விட்டாள். இல்லையானால் உன்னுடைய மிஸ்ஸஸை கையோடு அழைத்து வந்திருப்பேன். ரங்கன், அவன் ஏன் அழுகிறான்? என்னை மன்னித்து விடப்பா ரங்கன். என்னுடைய விளையாட்டு புத்தியால் உன்னிடம் குறும்பாக கூறி வந்தேன். அந்த பெண் என் மனைவியும் அல்ல, நான் விவாகமானவனும் அல்ல. அந்த பெண்ணின் அழகிய முகமும் அடக்கமான உருவமும் என் மனதில் ஏதோ ஒரு ஆசையை தூண்டிவிட்டிருந்தது. எனக்கு வரப்போகும் மனைவி அவளைப் போலவோ அவளாகவோ இருக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனையில் அப்பாவியான உன்னோடு விளையாடினேன். என்னால் உனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக வருந்துகிறேன். என்னை மன்னித்து விடு ரங்கன் என்று கண்ணீர் சிந்தினான். மற்றொரு சமயமாக இருந்திருந்தால் அவன் கன்னம் கன்றி சிவக்கும்படியாக ஓங்கி அறைந்துவிட்டு வந்திருப்பேன். மௌனமாக வெளியேறினேன். அந்த பெண்ணை சந்தித்து நான் நல்லவன் என்பதை நிரூபித்து விட வேண்டும் என்னும் முடிவுடன் வீடு திரும்பினேன். மறுதினம் அந்த பெண்ணை சந்தித்தேன். ஆனால் சொல்ல நினைத்ததை சொல்லவில்லை. நான் நல்லவன் என்பதை நிரூபிப்பதால் என் நண்பன் வெறுக்கத்தக்கவனாவான். வேண்டாம், என் நண்பன் நல்லவனாகவே இருக்கட்டும் என்ற முடிவுடன் என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். மறு வருஷம் அப்பாவிடம் கேட்டுக்கொண்டு சென்னையில் படிக்கத் தொடங்கினேன். படிப்பு முடிந்து உத்தியோகம் பம்பாயில். திருச்சியை பற்றிய நினைவு அடியோடு மறைந்து விட்டது. இந்த நிலையில்தான் இத்தனை வருஷங்களுக்கு அப்பால் அந்த பெண்ணையே பெண் பார்க்கும் சந்தர்ப்பம் குறுக்கிட்டது. இப்பொழுதாவது அவளிடம் உண்மையை கூறி என் மீது உள்ள களங்கத்தை மாற்றிக்கொண்டிருக்கலாம். ஒரு கணம், ஒரே கணம் அந்த எண்ணம் என் மனதில் நிழலாடியது. வேண்டாம், மனத்தளவில்தான் என்றாலும் சந்திரன் அந்த பெண்ணை பற்றி எண்ணியது தவறு. பரிகாரமாக அவனே அந்த பெண்ணை மணந்து கொள்வதுதான் சரியாகும் அல்லவா? எங்கிருந்தாலும் சரி, சந்திரனை தேடி பிடிப்பதுதான் எனது முதல் வேலை. பின்னரே எனது திருமணம் என்ற முடிவுடன் அவனை தேடுவதில் தீவிரமாக முனைந்தேன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.